ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா, அந்த மேத்தமேட்டிக்ஸில் ஒவ்வொரு சாப்டரையும் அதில் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணுறோம். ஸோ எல்லா சம்மையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சம்ஸில் டவுட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனே நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? Let's go the sum. Exercise 1.3. Solve the following of linear equation by matrix inversion method. So first question, 2x plus 5y equal to minus 2, x plus 2y equal to minus 3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, லீனியர் ஈக்குவேஷனை நான் இன்வர்ஷன் மெத்தடை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா? அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ஒரு நேரிய சமன்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறு அணியாக மாற்றி கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு நேர்மாறு அணிக்கு ஃபார்முலா தெரியல, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதோம், 1 டிட்டர்மின் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏன்னு எழுதோம்ல. அதே மாதிரி தான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், அகைன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுறேன். அதை வந்து நான் ஏன்னு பேர் வச்சுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 2 5, அடுத்தது 1 2. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 அதை எடுத்து எழுதிட்டேன். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5 அதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் இதனோட டேர்ம்ஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்போ 1 நான் ரைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒய்ங்கிறதால பார்க்கும்போது நம்மளுக்கு 2 இருக்குது. அப்போ 2ங்கிற வேல்யூ நான் எழுதிட்டேன். இதை வந்து ஏன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் பி. பி அப்படின்னா கான்ஸ்டன்ட், மாறிலின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கான்ஸ்டன்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கிறோம். -2 -3. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்குது. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். ஓகேங்களா? அப்போ இன்வெர்ஸ் மெத்தட், அதாவது ஈக்குவேஷன் கொடுத்து சமன்பாடு கொடுத்து அதுக்கு நேர்மாறு அணி இன்வெர்ஸ் மெத்தட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா x ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஓகேவா? ஸோ இதுதான் அதனோட ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிங்கிறது ஆல்ரெடி இங்கேயே இருக்குது. அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏ இன்வெர்ஸும் பியும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு எக்ஸுங்கிற வேரியபிளுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா, ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா 1 டிட்டர்மின் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மின் ஏ கண்டுபிடிப்போம். அப்போ டிட்டர்மின் ஏ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 5 1 2. அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2. அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் 1 இன்ட்டு 5 அப்படிங்கும்போது 5ன்னு கிடைக்கும். அப்போ 4 - 5 அப்படிங்கும்போது -1ன்னு வரும். அப்போ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா தான் நம்ம அட்ஜாயின் மேட்ரிக்ஸே போகணும். ஏன்னா இன்வெர்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா இந்த ஃபுல் டேர்மும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், 0வா மாறிடும். அதனால தான் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது மைனஸ் வேல்யூ வரலாம், இல்லை பிளஸ் வேல்யூ நம்மளுக்கு வரலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் மேட்ரிக்ஸ், அட்ஜாயின் ஏ. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அட்ஜாயின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆப்போசிட் டேர்ம் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா?
இப்போ ஆப்போசிட் டேம் 2க்கு இங்கே என்ன ஆப்போசிட்டாக இருக்குது 2வே தான் இருக்குது. அப்போ இதை மாற்றி எழுதுனாலும் அதே நம்பர் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்தது இதை மாற்றி எழுதுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 5 1. ஓகேவா? அடுத்தது சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ், செகண்டுக்கு மைனஸ், அடுத்தது மைனஸ், நெக்ஸ்ட் ப்ளஸ். அப்போ ஓவரால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ இதோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரோவை காலமாக மாற்றலாம், இல்லை காலத்தை ரோவாக மாற்றலாம். நான் ரோவை எடுத்து காலமாக மாற்றுறேன். அப்போ ரோவை காலமாக மாற்றுறேன். நம்மளுக்கு என்னது 2 -1. ஓகேவா? அடுத்தது -5 2. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அட்ஜாயின் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏ இன்வெர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 by டிட்டர்மின் ஏ. டிட்டர்மின் ஏங்கிறது நம்மளுக்கு என்னது -1. அப்போ இங்கே -1 போட்டுக்கோங்க. அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கும்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிக்குது 2 -5 -1 2. ஓகேவா? இப்போ இந்த 1 டிவைடட் -1 தான் நமக்கு ஆன்சர்ஸ் மைனஸ்னு வரும். அப்போ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ -2 + 5 + 1 -2. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸோட வேல்யூ. அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுங்கும் போது நம்மளுக்கு என்னென்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது? ஏ இன்வெர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2 5 1 -2. b யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கு? -2 -3. அப்போ நம்ம வந்து மல்டிபிள் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? ரோவை காலத்தோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கும்? 2 × 2 அப்படிங்கும்போது 4ன்னு நம்மளுக்கு வரும். 5 × 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -15 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் வேல்யூ எடுத்து இதில் மல்டிபிள் பண்ணுங்க. 1 × 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -2 வரும். 2 × 3 அப்படிங்கும்போது +6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? -11 + 4. அப்போ எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன அதுங்க? எக்ஸ் ஒய். அதை இங்கே போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஒய். ஓகேவா? அப்போ எக்ஸோட ஆன்சர்ஸ் -11, ஒய்யோட ஆன்சர்ஸ் 4. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் எக்ஸு ஒய் இசட்டு எந்த டேம் கொடுத்தாலும் அதை நம்ம ஏவாக எழுதிக்கணும். இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துக்கிறதுனால அதனோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5 5. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. அதை நான் ஏன்னு எழுதிட்டேன். அடுத்து பிங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் நம்மளுக்கு வருது இல்லை, அதை கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். அப்போ பார்க்கும்போது -2 -3 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது எக்ஸுங்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஒய் அந்த வேரியபிளோட வேல்யூ எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ இன்வெர்ஸ் மெத்தடுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் நம்ம ஏற்கனவே போன எக்ஸசைஸ் அதுக்கு முந்தின எக்ஸசைஸ்லும் பார்த்தோம். ஏ இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா வந்து பண்ணால் 1 டிட்டர்மின் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ. அப்போ நான் என்ன பண்ணுன்னா டிட்டர்மின் ஏவும் கண்டுபிடிக்கணும், அட்ஜாயின் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நான் டிட்டர்மின் ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதனோட ஆன்சர்ஸ் -1ன்னு கிடைக்குது. அதே மாதிரி அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறேன். அப்போ அட்ஜாயின் ஏவோட ஆன்சர்ஸ் கிடைக்குது. ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும். ஏ இன்வெர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னது? ஏ இன்வெர்ஸ் பி. அப்போ ஏ இன்வெர்ஸ் பியும் நான் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து மேட்ரிக்ஸ் அணிகளாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ ரோவை எடுத்து காலமாக ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு நம்பர்ஸ் கிடைக்குது. இதை ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இண்டிவிஜுவல் நம்பராக கிடைக்கும். அதுதான் வந்து எக்ஸுக்கு நேராகிறது எக்ஸ்னும் ஒய்க்கு நேராகிறது ஒய்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -11, ஒய் ஈக்குவல் டு 4ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் நம்மளுக்கு அதே 2 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்யூஷன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ஏன்னு எடுத்து எழுதுவோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 2 - 1 3 2. ஓகேவா? அதே மாதிரி இப்போ
b bங்கிறது நாம என்னன்னு சொல்லிருக்கோம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம சொல்லிக்கிறோம் அப்ப இங்க கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு 8 minus 2 அடுத்து next x capital X அப்ப அதனோட வேரியபிள்ஸ் small x small y ஓகேவா சோ நமக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது x equal to a inverse b சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் மெத்தடுக்கான ஃபார்முலா ஓகேவா அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கொடுத்தா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே லீனியர் ஈக்குவேஷன் கொடுக்காம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி இன்வெர்ஸ் அப்படி நமக்கு கொடுத்தானா a இன்வெர்ஸ்ங்கிற ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்ப a இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா அப்ப a இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா 1 by determine a into adjoint a அப்ப determine a அப்ப determine a அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 minus 1 3 2 ஓகேவா சோ இப்போ இதனோட வேல்யூ கிராஸ் வேல்யூ பண்ணுங்க 2 into 2 அப்படிங்கும்போது நமக்கு 4 நமக்கு கிடைக்கும் 1 into 3 அப்படிங்கும்போது நமக்கு -3 ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் அப்படிங்கறனால +3 நமக்கு கிடைக்கும் அப்ப ஆன்சர் 7 வரும் அப்ப determine not equal to 0 அப்ப determine not equal to 0 ங்கறனால இது இன்வெர்ஸ்ல வந்து பாருங்க கண்டிப்பா வரும் அப்படி நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் adjoint a சோ adjoint a அப்படினா நாம ஏற்கனவே சொல்லிருக்கோம் adjoint a னா என்னது கொடுத்துக்கிற டேர்ம்ஸ்ல ஆப்போசிட் டேர்ம் எடுத்து எழுதுவோம் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாரு அதோட சைன் சேஞ்ச் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனும் ஓகேவா சோ இப்போ இதனோட ஆப்போசிட் வேல்யூ அப்படிங்கும்போது 2 இங்க வந்து பாருங்க -1 3 மேல ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ இதுக்கு நாம என்ன பண்ணுவோம் சைனை சேஞ்ச் பண்ணுவோம் 2 3 அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் பிளஸ் 1 பிளஸ் 2 நமக்கு கிடைக்கும் இப்போ ரோவை காலமா சேஞ்ச் பண்ணி எழுதுங்க அப்ப அதோட டைம் நமக்கு கிடைக்கும் 2 3 1 2 சோ இதுதான் வந்து பாருங்க adjoint a ஓகேவா அப்ப a இன்வெர்ஸ் அப்ப a இன்வெர்ஸ் அப்படினா நமக்கு கிடைக்கும் 1 by determine a அப்படிங்கும்போது 7 into என்னோட adjoint matrix நமக்கு என்னது 2 1 3 2 ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க x கண்டுபிடிக்கிறோம் அப்ப x ங்கும்போது நமக்கு என்ன வரும் x equal to a inverse b அப்ப a inverse ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 7 into இதோட டேர்ம் ஆஃப் வேல்யூ 2 1 3 2 ஓகேங்களா b ஓட வேல்யூ அப்ப b ங்கிறது நமக்கு என்ன இருக்குது 8 2 ஓகேவா இப்போ இந்த ரோவை எடுத்து காலத்தால மல்டிபிள் பண்ணுங்க அப்ப மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 2 into 1 2 into 8 அப்படிங்கும்போது 16 1 into 2 அப்படிங்கும்போது -2 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் 3 into 8 அப்படிங்கும்போது -24 2 into 2 அப்படிங்கும்போது நமக்கு -4 நமக்கு கிடைக்கும் அப்ப வேல்யூ 1 by 7 into இதனோட வேல்யூ இங்க மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 16 ல இருந்து 2 ஐ செப்பரேட் பண்ணா 14 24 minus 4 minusனா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்ப 28 நமக்கு கிடைக்கும் சோ 28 வந்துச்சுனா இப்போ வந்து பாருங்க இந்த டேர்ம் 7 இருக்குதா இங்க பாருங்க 14 இருக்குது இங்க 28 இருக்குது அப்ப இது வந்து பாத்தீனா 7 டேபிளாலே நமக்கு இருக்கனால 7 ஆல நீங்க டிவைட் பண்ணிக்கலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த 7 உள்ள கொண்டு போகும்போது நமக்கு என்ன வரும் 14 by 7 again minus 28 by 7 நமக்கு வரும் அப்ப ஆன்சர்ஸ் நமக்கு என்ன வரும்னா இது வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் இது 2 டைம் இது 1 டைம் இது 4 டைம் அப்ப ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 minus 4 நமக்கு வரும் அப்ப இங்க வந்து வேல்யூ நமக்கு என்னது x y அப்ப என்னோட ஆன்சர்ஸ் x equal to 2 y equal to -4 ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துக்கிற क्वेश्चंसல வந்து பாத்தீங்கன்னா x and y ங்கற வேரியபிள் a நோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் b நோ அதே மாதிரி x and y அப்படிங்கற கேபிடல் X னு எழுதிக்கிட்டு இது இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னா x equal to a inverse b
அப்போ A inverse நம்ம first find out பண்ணுமா அப்போ A inverseக்கான ஃபார்முலா 1 by determine A into adjoint A ஓகேவா அப்போ determine value நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ determine value கண்டுபிடிச்சு adjoint கண்டுபிடிக்கிறோம் adjoint determine நமக்கு தெரிஞ்சிச்சா A inverse find out ஆயிடும் அப்போ A inverse find out பண்ணிட்டோம்னாவே அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் x கண்டுபிடிக்கலாம் அப்போ x னும்போது அந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணா x and y ன்னு கிடைக்கும் அப்ப x ஓட வேல்யூ 2 னோ y ஓட வேல்யூ -4 ன்னு கிடைக்கும் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் நமக்கு கொடுத்துக்கறாங்க 2x 3y z = 9 x plus y plus z = 9 3y minus y z = 1 ஓகேவா இது அதே மாதிரி தான் x y z ங்கற கோஎஃபிஷியன்ட் எல்லாமே a ன்னு எழுதிக்கோங்க கான்ஸ்டன்ட் b ன்னு எழுதிக்கோங்க x y z வந்து பாத்தீங்கன்னா கேபிடல் X ன்னு எழுதிக்கலாம் அப்ப சொல்யூஷன் a equal to variables 2 3 minus 1 1 1 1 அடுத்தது 3 minus 1 minus 1 ஓகேவா அடுத்து b கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதுங்க 9 9 1 அடுத்தது x equal to small x small y small z so இப்போ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது x equal to a inverse b அப்ப a inverse கான ஃபார்முலா நமக்கு வந்து என்னன்னா 1 by determine a into adjoint a அப்ப determine a கண்டுபிடிக்கணும் அப்ப determine a equal to அதோட வேல்யூ 2 3 minus 1 1 1 1 3 minus 1 minus 1 இப்போ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2ங்கற டேர்ம்ஸ் நம்ம எடுத்துட்டோமா இந்த காலமும் போயிடும் இந்த ரோவும் போயிடும் அப்ப ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 into 1 into -1 அப்படிங்கும்போது -1 அகைன் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் 1 into 1 அப்படிங்கும்போது +1 ன்னு நமக்கு வரும் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்முலாலே மைனஸ் அப்படினு போட்டுக்குவோம் இப்போ செகண்ட் டேர்மை நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப 3 ன்னு எடுத்தா இந்த காலமும் போயிடுது இந்த ரோவும் போயிடுது அப்ப அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 1 into -1 அப்படிங்கும்போது -1 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் 3 into 1 அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 3 ன்னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ -1 into அப்படிங்கும்போது இந்த காலமும் போயிடுது இந்த ரோவும் ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடுது அப்படிங்கும்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் 1 into 1 அப்படிங்கும்போது -1 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் 1 into 3 அப்படிங்கும்போது 3 ஓகேவா அப்ப இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு 0 இப்போ 0 ஆல எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிடும் அடுத்து இன்னொரு டைம் 1 உம் 3 ஆட் பண்ணா 4 -4 இங்க ஒரு 3 அப்படிங்கும்போது நமக்கு என்ன 3 into 4 அப்படிங்கும்போது 12 அப்ப +12 ஓகேவா அடுத்து 1 யும் 3 யும் ஆட் பண்ணும்போது -4 மைனஸ் into மைனஸ் பிளஸ் ன்னு வரும் அப்போ 1 into 4 ங்கும்போது +4 அப்ப வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா இதோட வேல்யூ வந்து 16 கிடைக்கும் அப்ப determine a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 16 கிடைச்சதுனால determine not equal to 0 ஓகேவா அப்ப determine not equal to 0 ன்னு வந்துச்சுனாவே நாம என்ன பண்ணிக்கலாம் adjoint மேட்ரிக்ஸ்க்கு போய்க்கலாம் சோ adjoint கண்டுபிடிக்கணும் adjoint a சோ adjoint a கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து பண்ணா ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் ஓகேங்களா அந்த ஷார்ட்கட் மூலமா தான் இப்ப போட போறேன் அதாவது என்ன பண்ணுவோம் b2 b3 அகைன் b1 போடுவோம் அதே மாதிரி c2 c3 அகைன் c1 போடுவோம் அதே மாதிரி a2 a3 அகைன் a1 போட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் போடுவோம் ஓகேவா இப்போ அது மாதிரி தான் அப்ப b2 ஓட டேர்ம் நமக்கு என்ன இருக்குது இங்க 1 ன்னு இருக்குது அப்போ 1 போடுறோம் b3 ஓட வேல்யூ -1 அடுத்து b1 ஓட வேல்யூ 3 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்டா போடுவோம் அப்ப லாஸ்டா டைம் 1 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தா c2 ஓட வேல்யூ வந்து 1 c3 ஓட வேல்யூ வந்து பாத்தா -1 அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது c1 ஓட வேல்யூ வந்து பாத்தா -1 ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் போடுவோம் அப்போ 1 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்
A2 ஓட வேல்யூ 1, A3 ஓட வேல்யூ 3, அடுத்தது A1 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் போறோம் 1. அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து அங்க எழுதணும். அப்ப இங்க வந்து நமக்கு என்ன வரும், 1 மைனஸ் 1 3 1 இதனோட டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதனோட கிராஸ் வேல்யூ பண்ணணும்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ வேல்யூ வந்து பார்த்தா 1 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -1. ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ். 1 into 1 அப்படிங்கும்போது இதனோட டைம் +1. அப்போ இந்த டைம் நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 1 into 3. இப்போ 1 into 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3, ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ். 1 into 1 அப்படிங்கும்போது -1 வரும். அப்போ +1. ஓகேவா? அடுத்தது இந்த டேர்ம் 1 into -1 அப்படிங்கும்போது -1. அடுத்தது இதனோட கிராஸ் வேல்யூ 3 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -3. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 1 into 1 அப்படிங்கும்போது +1, ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ். 1 into 3 அப்படிங்கும்போது +3. அடுத்து நெக்ஸ்ட் 1 into 2 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. அதே மாதிரி ஃபார்முலாலே ஒரு மைனஸ். 1 into 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -3 அப்படிங்கும்போது +3. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 3 into 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9, இதனோட கிராஸ் வேல்யூ 2 into 1 அப்படிங்கும்போது -2, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால் +2. அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ 3 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3, 1 into -1 அப்படிங்கும்போது +1. அடுத்து இந்த டேர்ம் 1 into -1 அப்படிங்கும்போது -1, 1 into 2 அப்படிங்கும்போது -2. அடுத்து நெக்ஸ்ட் 2 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2, 1 into 3 அப்படிங்கும்போது அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -3. ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இதனோட வேல்யூஸ்ல நம்ம எடுத்து எழுதுவோம். அப்போ வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இதோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0, செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4, தேர்ட் டைம் -4. அடுத்தது இதனோட டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4. அடுத்தது +1. அடுத்து நெக்ஸ்ட் 11. அடுத்து நெக்ஸ்ட் 4. அடுத்து நெக்ஸ்ட் -3. அடுத்து நெக்ஸ்ட் -1. இப்போ இதனோட டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் நம்மளோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் 0 4 -4. அடுத்து நெக்ஸ்ட் 4 1 11. அடுத்து நெக்ஸ்ட் 4 -3 -1. அப்போ இதுதான் அட்ஜாயின் ஏவோட வேல்யூ. அப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 டிட்டர்மின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிது 16. இதனோட டேர்ம் ஆஃப் வேல்யூ 0 4 4 4 1 -3. அடுத்தது -4 11 -1. இதுதான் ஏ இன்வர்ஸோட வேல்யூ. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் கண்டுபிடிப்போமா. அப்போ x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்குவோம். அப்போ ஏ இன்வர்ஸ் வேல்யூ நமக்கு என்னது 1/16 இன்ட்டு இதனோட வேல்யூ 0 4 4 4 1 -3 -4 11 -1. ஓகேவா? அதே மாதிரி பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 9 9 1. ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தா அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 1/16 இன்ட்டு ரோ எடுத்து காலமாக நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 0 into 9 அப்படிங்கும்போது 0, 9 into 4 அப்படிங்கும்போது +36, 1 into 4 அப்படிங்கும்போது -4. ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. 4 into 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 36, 1 into 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் +9, 3 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் +3 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +3 நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்
4 into 9 அப்படிங்கும்போது minus 36. 9 into 11 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் 99 நம்மளுக்கு கிடைக்கும். 1 into 1 அப்படிங்கும்போது plus 1 நம்மளுக்கு வரும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. அப்போ 1/16 into 36ல இருந்து -4 போயிடுச்சுன்னா நமக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 32 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டைம்ஸ் 9 இன் 3 ஆட் பண்ணா 12, 12 36 ஆட் பண்ணா 48. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 99 1 ஆட் பண்ணா 100, 100ல இருந்து 36 செப்பரேட் பண்ணா நமக்கு கிடைக்கும் 64 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாருங்க இந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்ம 16 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப நம்மளோட ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் 48 60 எல்லாம் கேன்சல் பண்ணா 3 டைம் நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட டைம் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 டைம் கிடைக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? x y z. ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 3a, z ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4. ஓகேவா? சோ நமக்கு கொடுத்துக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா x y z ஓட கோஎஃபிஷியன்ட் a னோ அதே கான்ஸ்டன்ட் b னோ அதே இதனோட டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா x ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப x a inverse ba. அப்ப a inverse கான ஃபார்முலா 1 by determine a into adjoin a. அப்ப determine a அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ தனியா கண்டுபிடிப்போம். adjoinக்கு தனியா கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் a inverseங்கும்போது நமக்கு என்னது 1 by determine a into adjoin a. அப்ப அதோட ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது எனக்கு a inverse ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். a inverse கிடைச்சிச்சுனாவே நமக்கு என்னது x a inverse b ன்னு சொல்லுவோம். அப்ப a inverse யும் b யும் போடுறோம். அத ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பர்ஸ் தான் நமக்கு என்னது x y z ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நமக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கு x plus y plus z minus 2 ன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க 6x minus 4y plus 5z minus 31 equal to 0. 5x plus 2y plus 2z equal to 13 நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. வேரியபிள்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. சொல்யூஷன் so x plus y plus z equal to -2 அந்த சைடு வரும்போது நமக்கு +2 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 6x minus 4y plus 5z equal to 31 அந்த சைடு போகும்போது +31 வந்துரும். அடுத்து லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் 5x plus 2y plus 2z equal to 13. ஏன்னா அது அந்த சைடே கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் ஏங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் x ஓட வேரியபிள்ஸ். அப்ப வேரியபிள்ஸ் x y z ஓட வேரியபிள்ஸ். அப்ப x ஓட வேரியபிள்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 1 1 1. அதே மாதிரி x ஓட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு என்னது 6 4 5. அடுத்து 5 2 2. இது a. அடுத்து bங்கிறது கான்ஸ்டன்ட் 2. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 31. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 13. ஓகேங்களா? அடுத்து கேபிட்டல் X equal to small x small y small z. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா x equal to a inverse of b. அப்ப a inverse கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா 1 by determine a into adjoin a. அப்ப determine a அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா டிட்டர்மினன்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது 1 1 1 minus 6 plus 6 minus 4 5 5 2 2. இப்போ இதனோட வேல்யூ அப்போ ஃபர்ஸ்ட் 1 நான் எடுத்தேன்னா இந்த காலமும் போயிடும் இந்த ரோவும் போயிடும். அப்போ அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 into 4 into 2 அப்படிங்கும்போது நமக்கு -8. 5 into 2 அப்படிங்கும்போது நமக்கு -10. ஓகேவா? ஃபார்முலாலே ஒரு -1 into அப்போ 1 into 1ங்கும் போது இந்த காலமும் போயிடும் இந்த ரோவும் போயிடும். 6 into 2 அப்படிங்கும்போது நமக்கு 12.
5 into 5 அப்படிங்கும்போது minus 25. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ 1 into அப்போ 1 into நம்மளுக்கு வந்து பார்த்தா 6 into 2 12 ஃபார்முலே ஒரு மைனஸ் 5 into 4 அப்படிங்கும்போது 20 plus 20. அப்போ வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா minus 18 into 1 அப்படிங்கும்போது minus 18 நமக்கு கிடைச்சிருது. 25 வந்து 12 செப்பரேட் பண்ணால் minus 13 அது minus 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது plus 13 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 12யும் 20யும் ஆட் பண்ணால் 32ன்னு கிடைக்கும். அப்போ plus 32. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 35 45ன்னு கிடைக்கும். அப்போ 45 minus 18. இப்போ 45 வந்து 18 செப்பரேட் பண்ணுங்க, அதனோட வேல்யூ வந்து பார்த்தா 27 கிடைக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்ஜாயின் ஏ. ஸோ அட்ஜாயின் ஏக்கு நான் ஷார்ட்கட் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தா B2ஓட டேம் நமக்கு வந்து -4. அப்போ -4 2 1 அகைன் -4. அடுத்து நெக்ஸ்ட் C2ஓட டேம் வந்து 5 2 1 அகைன் 5. அடுத்து நெக்ஸ்ட் இதனோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ A2ஓட வேல்யூ 6 5 அகைன் நெக்ஸ்ட் 1 லாஸ்ட் டைம் 6. ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் எழுதுவோம். அதனோட வேல்யூ நமக்கு என்னது? -4 2 1 -4. இதனோட டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இதனோட கிராஸ் பண்ணுவோமா? அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4 into 2 -8 2 into 5 10 plus 10. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இந்த கிராஸ் 5 into 5 25 2 into 6 -12. ஓகேவா? நமக்கு இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ 6 into 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12. அகைன் நெக்ஸ்ட் இதனோட வேல்யூ 5 into 4 அப்படிங்கும்போது மைனஸ், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் 20. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ணால் 2 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2 1 into 2 அப்படிங்கும்போது -2. அடுத்தது 2 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2 1 into 5 அப்படிங்கும்போது -5. அடுத்து நெக்ஸ்ட் 5 into 1 அப்படிங்கும்போது 5 2 into 1 அப்படிங்கும்போது -2. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 1 into 5 அப்படிங்கும்போது 5 1 into 4 அப்படிங்கும்போது +4. அடுத்து நெக்ஸ்ட் 1 into 6 அப்படிங்கும்போது 6 1 into 5 அப்படிங்கும்போது -5. அடுத்து நெக்ஸ்ட் 1 into 4 அப்படிங்கும்போது -4 1 into 6 அப்படிங்கும்போது -6. மேலே டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ இதனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8 இது -8. அதே மாதிரி இதனோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -10. அப்போ -10 அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -18 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா 25 12 அப்படிங்கும்போது நம்மளுக்கு +13 நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதனோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 32 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இதனோட டேர்ம் நம்மளுக்கு 0. இதனோட டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது? -3a. இதனோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா +3 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. இதனோட டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது? 1. அதே மாதிரி இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -10. இப்போ இதனோட டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ அதனோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -18 13 32 0 -3 3 9 1 -10. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் மேட்ரிக்ஸ். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 1/27 இன்ட்டு A அட்ஜாயினோட வேல்யூ -18 0 9 13 -3 1 32 3 -10. ஓகேவா? இப்போ
இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஏ இன்வர்ஸு அகைன் பியோட வேல்யூ நம்மளுக்கு வரும். அப்போ 1/27 இன்ட்டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது -18 0 9 13 -3 1 32 3 -10. இப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 2 31 அகைன் 13. ஓகேவா? இப்போ இதனோட டேர்ம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/27 இன்ட்டு ரோ எடுத்து காலத்தில் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 18 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ட்டு 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -36ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு நம்மளுக்கு வரும். 9 இன்ட்டு 13 அதனோட வேல்யூ 117 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இதனோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ, இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது 26, 3 இன்ட்டு 31 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 93 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 1 இன்ட்டு 13 அப்படிங்கும்போது +13. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ 32 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 64, 3 இன்ட்டு 31 அப்படிங்கும்போது +93. அடுத்தது 10 இன்ட்டு 13 அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 -130 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதனோட டேர்ம்ஸ் அப்போ 117ல இருந்து 36 சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் 127 அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 81 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 26, இங்கே வந்து பார்த்தா 13 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 39 வரும். அப்போ 39ல இருந்து 93 சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 33ல இருந்து 93 சப்ராக்ட் பண்ணால் -54 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 64 93 ஆட் பண்ணால் 154 நம்மளுக்கு கிடைக்கும். 157 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 157 அப்படிங்கும்போது அதுல இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தா 130 மைனஸ் பண்ண நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் 27 நம்மளுக்கு வரும். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம்ஸை அதால டிவைட் பண்ணுறோம். அப்போ 27 81 நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 27 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 81 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அப்போ இதனோட டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்மளுக்கு வரும். அடுத்து 54 27 நம்மளுக்கு எத்தனை டைம் கேன்சல் ஆகும் 2 டைம்ஸ். அப்போ -2. 27 நம்மளுக்கு 1 டைம் கேன்சல் ஆகும். அப்போ 1. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்யு இசட்டு. ஓகேவா? அப்போ என்னோட ஆன்சர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3a, y ஈக்குவல் டு -2, z ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இதே தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஈக்குவேஷன். சப்போஸ் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் உள்ள நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பக்கம் வேரியபிள் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு கான்ஸ்டன்ட்டாக அந்த பக்கம் கொண்டு போய் மாற்றி எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஏறணும், எக்ஸு ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஏறணும். பிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பரும், எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸ் ஒய் இசட்டுன்னு நம்ம போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா 1/determine a into adjoin a. அப்போ determine a-வும் கண்டுபிடிக்கணும், adjoin a-வும் கண்டுபிடிக்கணும். அப்போ determine a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் adjoin a கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் ஜாயின் பண்ணால் a இன்வெர்ஸ்னு என்னோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ a இன்வெர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் x ஈக்குவல் டு a இன்வெர்ஸ் b. அப்போ a இன்வெர்ஸையும் b-யும் போடுறோம். அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்குது. அந்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா x, y, z. ஓகேவா? செகண்ட் சம்மில் நம்ம கொடுத்துக்கிட்டு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம், பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ அண்ட் ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா கொடுத்துக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸும் ப்ராடக்ட் ரெண்டையும் பெருக்க சொல்லலாம். அதாவது ஏபி பிஏன்னு பெருக்கணும்.
பெருக்கி அதிலிருந்து நம்மளுக்கு வந்து பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அந்த பி இன்வெர்ஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி இதை வந்து எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம சொல்யூஷன் போகலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஏபி. அப்போ ஏவும் பியும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது -5 1 3, அடுத்தது 7 1 -5, அடுத்தது 1 -1 1. இது ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ 1 1 2 3 2 1 2 1 3. ஓகேவா? இந்த ரோ எடுத்து இந்த காலமாக மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 5 × 1 அப்படிங்கும்போது -5, 1 × 3 அப்படிங்கும்போது +3, 3 × 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6. அடுத்தது இதே ரோ எடுத்து இந்த காலத்தில் மல்டிபிள் பண்ணுறேன். 5 × 1 அப்படிங்கும்போது -5, 1 × 2 அப்படிங்கும்போது +2, 3 × 1 அப்படிங்கும்போது +3. அடுத்தது இதே ரோ எடுத்து தேர்ட் காலத்தில் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 5 × 2 அப்படிங்கும்போது -10, 1 × 1 அப்படிங்கும்போது +1, 3 × 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது 7 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7, 1 × 3 அப்படிங்கும்போது +3, 5 × 2 அப்படிங்கும்போது -10. அடுத்து நெக்ஸ்ட்டு 7 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7, 1 × 2 அப்படிங்கும்போது 2, 5 × 1 அப்படிங்கும்போது -5. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 7 × 2 அப்படிங்கும்போது 14, 1 × 1 அப்படிங்கும்போது +1, 5 × 3 அப்படிங்கும்போது -15. அடுத்தது 1 × 1 அப்படிங்கும்போது +1, 1 × 3 அப்படிங்கும்போது -3, 1 × 2 அப்படிங்கும்போது +2, 1 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1, 1 × 2 அப்படிங்கும்போது -2, 1 × 1 அப்படிங்கும்போது +1. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 × 2 அப்படிங்கும்போது 2, 1 × 1 அப்படிங்கும்போது -1, 1 × 3 அப்படிங்கும்போது +3. அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் 5, இங்கே வந்து பாருங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9, 9லேருந்து 5 செப்பரேட் பண்ணால் அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4. இது பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 3 ஆட் பண்ணால் 5, இங்கே -5. அப்போ இதனோட வேல்யூ 0. 1 9 ஆட் பண்ணால் 10, -10. அப்போ இதனோட 10 நம்மளுக்கு 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 7 3 ஆட் பண்ணால் 10, -10. அப்போ இதனோட 10 0. 7 2 ஆட் பண்ணால் 9, 9லேருந்து 5 செப்பரேட் பண்ணால் 4. 14 1 ஆட் பண்ணால் 15, 15 - 15 அப்படிங்கும்போது 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 3 ஆட் பண்ணும்போது இது 1 2 ஆட் பண்ணால் 3, 3 - 3 அப்படிங்கும்போது 0. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 1 1 ஆட் பண்ணால் 2, 2 - 2 அப்படிங்கும்போது 0. இதனோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ நம்மளுக்கு 2வும் 3 ஆட் பண்ணால் 5, 5லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 4. அப்போ என்னோட ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிக்குது 400 040 004. அப்போ இதை நான் என்னென்னு எழுதிக்கலாம்னா 4I3 நான் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பிஏ. இப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 1 2 3 2 1 2 1 3. இது பி. ஏவோட வேல்யூ -5 1 3, 7 1 -5, 1 -1 1. ஓகேவா? அப்போ இதனோட வேல்யூஸ் 1 × 5 அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் -5, 1 × 7 +7, 2 × 1 +2. ஓகேவா? அடுத்தது 1 × 1 அப்படிங்கும்போது 1, 1 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதோட வேல்யூ 1, 2 × 1 அப்படிங்கும்போது -2, 1 × 3 3, 1 × 5 -5, 2 × 1 அது +2. அடுத்தது நெக்ஸ்ட்டு 3 × 5 அப்படிங்கும்போது -15, 2 × 7 அப்படிங்கும்போது 14, 1 × 1 அப்படிங்கும்போது +1, 3 × 1 அப்படிங்கும்போது நமக்கு 3, 2 × 1 அப்படிங்கும்போது 2, அடுத்தது 1 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -1. அடுத்தது
3 into 3 அப்படிங்கும்போது 9, 2 into 5 அப்படிங்கும்போது minus 10, 1 into 1 அப்படிங்கும்போது plus 1. அடுத்து next 2 into 5 அப்படிங்கும்போது minus 10, 1 into 7 அப்படிங்கும்போது plus 7, 3 into 1 அப்படிங்கும்போது plus 3. அடுத்தது 2 into 1 அப்படிங்கும்போது 2, 1 into 1 அப்படிங்கும்போது plus 1, 3 into 1 அப்படிங்கும்போது minus 3. அடுத்தது 2 into 3 அப்படிங்கும்போது 6, 1 into 5 அப்படிங்கும்போது minus 5, 3 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ என்னோட வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைமு இங்கே 5 இருக்குது, 7 + 2 9, 9லேருந்து 5 போச்சுன்னா 4. அடுத்தது 1 1 ஆட் பண்ணால் 2, 2 - 2 அப்படிங்கும்போது 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 3 - 5, அப்போ இன்னொரு டைம் 3 2 ஆட் பண்ணால் 5, 5 - 5 0. அடுத்தது 14 1 ஆட் பண்ணால் 15, 15 - 15 அப்படிங்கும்போது 0. அடுத்தது 3 2 ஆட் பண்ணால் 5, 5ல் 1 செப்பரேட் பண்ணால் 4. அடுத்தது 9 1 ஆட் பண்ணால் 10, 10 - 10 அப்படிங்கும்போது 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 7 3 ஆட் பண்ணால் 10, 10 - 10 அப்படிங்கும்போது 0. அடுத்தது 2 1 ஆட் பண்ணால் 3, 3 - 3 அப்படிங்கும்போது 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 6 3 ஆட் பண்ணால் 9, 9ல் 5 செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு 4. அப்போ இதை வந்து நான் 4i3 நான் எழுதிக்குவேன். ஓகேவா? அப்போ இதனோட டைம் 4i3 நான் எழுதிட்டேன்னா அப்போ AB ஈக்குவல் டு BA ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்கும் 4i3 கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 மட்டும் ரெண்டு சைடும் கொண்டு வரேன். அப்போ கொண்டு வந்தால் 1/4 into A into B நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் B into 1/4 A ஈக்குவல் டு i3 கிடைக்குமா? அப்போ எனக்கு இந்த டேமும் பாருங்க அப்படியே சேமாக தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ எனக்கு B இன்வெர்ஸுங்கிறது நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ என்னோட டேர்ம்ஸ் B இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னு நம்மளுக்கு கிடைக்கும்னா 1/4 into A. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா B இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூ ஈக்குவேஷன்ஸு. ஸோ ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துக்கிறோம். இதனோட டேர்ம் ஆஃப் வேல்யூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 1 1 2, அடுத்து நெக்ஸ்ட்டு 3 2 1, அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 2 1 3 ஈக்குவல் டு அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ x y z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறான் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 1 7 2. ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம பின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்க இந்த பிஏ இந்த இது ஈக்குவேஷனில் இருக்கிறதும் ஈக்குவல் ஆகுதா? அப்போ நான் அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம் பி இன்வெர்ஸை நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ அந்த வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு வரும்னா எக்ஸு ஒய் இசட்டு ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஆஃப் இதனோட வேல்யூ 172. ஸோ பி இன்வெர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிக்கணும் 1/4 into A. அப்போ அதனோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க 1/4 into A. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது இங்கே இருக்கிறது. அப்போ வேல்யூ நமக்கு என்னது -5 1 3A. அடுத்தது 7 1 -5. அடுத்து நெக்ஸ்ட் 1 -1 1. இது ஏவோட வேல்யூ. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டேர்ம் ஆஃப் வேல்யூ அந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ எடுத்துருந்தேன் 1 7 2. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரோவை காலமாக மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ காலமாக மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 5 into 1 அப்படிங்கும்போது -5, 1 into 7 அப்படிங்கும்போது +7, 3 into 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ 7 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7, 1 into 7 அப்படிங்கும்போது +7, அடுத்து 5 into 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -10. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 1 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1, -1 into 7 அப்படிங்கும்போது -7, 1 into 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு +2. ஸோ முன்னாடி வந்து பார்த்தா 1/4. ஓகேவா?
அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1/4 இன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6லேருந்து 5 செப்பரேட் பண்ணால் 1ன்னு வருமா, அப்போ இங்கே வேல்யூ வந்து 8ன்னு நம்மளுக்கு கிடைக்குமா. ஃபஸ்ட்டு 1 + 7 வந்து 8ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 7 + 7ங்கும் போது 14, 14லேருந்து 10 செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு 4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு 1ம் 2ம் ஆட் பண்ணால் 3, 3லேருந்து 7 செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு -4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 4 வந்து இதால் டிவைட் பண்ணிக்கலாமா. அப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2, 1, -1ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது x, y, z. அப்போ x = 2ன்னு கிடைக்கும், y = 1ன்னு கிடைக்கும், z = -1ன்னு வரும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஈக்குவேஷனோட ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா ஏபினா ஏவையும் பியும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கிறேன். அதனோட வேல்யூ 4 × ஐடென்டி 3ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறான் பிஏன்னு சொல்கிறான். அப்போ நான் பிஏவையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பண்ணால் அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4 × I3. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஏபி = BA = 4 × I3ன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா. இந்த 4-ஐ ரெண்டுக்குமே அது காமன் தானே 4, அதனால ரெண்டு சைடும் 4-ஐ கொண்டு வரும்போது இங்கே 4 இங்கே மல்டிப்ளை ஆகிறது, இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் டிவைடடாக மாறும். அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 × A, அகைன் இங்கேயும் 1/4 × Aன்னு நான் எழுதிக்கிறேன். அப்போ இந்த டேர்ம்ஸும் இந்த டேர்ம்ஸும் எனக்கு ஈக்குவல்ஸாக இருக்கிறதுனால நான் B இன்வெர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வரும்னா B இன்வெர்ஸ் = 1/4 × Aன்னு கிடைக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸை நம்ம என்னென்னு எழுதுவோம் x, y, zங்கிறது ஏவாகவும், வேரியபிள்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து பண்ணால் ஏங்கிறதாகவும், அகைன் x, y, z கேபிட்டல் Xனாகவும், இப்போ கான்ஸ்டன்ட் பின்னு எழுதும். அதே மாதிரி ஃபார்மேட்டு தான் நான் இங்கே எழுதுறேன். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட், இந்த மூணோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம்ல நான் எழுதிக்கிறேன். அடுத்து செகண்ட் அதே மாதிரி தான் எக்ஸ், ஒய், இசட்டோட கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதுறேன். அதே மாதிரி தேர்டுங்கிற டைம்ஸ் நான் எடுத்து எழுதுறேன். ஓகேவா. இப்போ எடுத்து எழுதிட்டு இப்போ வந்து பாருங்க இந்த பி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவேஷனும் பாருங்க, இங்க கொடுத்துக்கிற பியோட வேல்யூ பாருங்க ரெண்டு சேமாவே இருக்கும், எதுவும் மாறாது. அப்ப ரெண்டு சேமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை நான் பி இன்வெர்ஸா மாத்துறேன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ் ஒய் இசட்டை மட்டும் இங்க வச்சுக்கிறேன். இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறும் பி இன்வெர்ஸா மாறும். அப்ப பி இன்வெர்ஸுக்கு நம்ம இங்க ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோமா, என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம் 1/4 × ஏன்னு கண்டுபிடிச்சிக்கிறோமா, அதை எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ 1/4 × ஏ, அப்ப ஏங்கிறது நம்மளுக்கு என்னது இந்த மேட்ரிக்ஸ், அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை எடுத்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதனோட டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரோவை காலத்தால மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்குது. அந்த நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு என்னது எக்ஸ், ஒய், இசட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. So next sum, a man appointed in job with a monthly salary of certain a month and a fixed amount of annual increment. If his salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service and rupees 23,400 per month at the end of the first month after 9 years 9 years of service. Find the starting salary and his annual income. So நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஜாபுக்கு போய்க்கிறாரு, அவரோட மாத சேலரி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 19,800 ஒரு மந்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களோட இன்க்ரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிறது 23,400ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்களோட இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, அவங்களோட மாத சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு monthly
salary அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அதாவது மாத சம்பளம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு. ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், அதாவது ஆண்டு உயர்வு ஊதியம், உயர்வு சம்பளம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அவன் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19,800 வாங்கிட்டுக்கிறான். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 19,800. ஓகேவா? அதே மாதிரி 9 இயர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ப்ளஸ் 9y ஈக்குவல் டு அவனோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23,400. ஓகேவா? அப்போ எனக்கு இதுலேருந்து ஏங்கிறது வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்னா 1319 வரும். பிங்கிறது டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19,800, 23,400. ஓகேவா? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு small x small y. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. அப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா 1 டிட்டர்மின் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ. ஸோ டிட்டர்மின் ஏ அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1139. அப்போ இது கிராஸ் வேல்யூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 1 × 9 அப்படிங்கும்போது 9, 1 × 3 அப்படிங்கும்போது -3. இப்போ 9 - 3 6. அப்போ டிட்டர்மின் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அட்ஜாயின் ஏ. அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டேர்ம்ஸ் ஆப்போசிட் டேர்ம் இருந்தோம். இப்போ 9 1, அடுத்து நெக்ஸ்ட் 1 3. இதோட சைன் சேஞ்ச் ப்ளஸ்ஸு மைனஸு இது டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் 9 - 1 -3 +1. ஓகேவா? இது அட்ஜாயின் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் ஏ இன்வெர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/6 இன்ட்டு இதனோட வேல்யூ 9 - 3 -1 1. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஏ இன்வெர்ஸ் வேல்யூ 1/6 இன்ட்டு வேல்யூ 9 - 3 -1 1 இன்ட்டு பியோட வேல்யூ 19,800. செகண்ட் டைம் வேல்யூ 23,400. ஓகேவா? இப்போ ரோ எடுத்து காலத்தில் நான் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ 1/6 இன்ட்டு ஃபஸ்ட்டு 9 இன்ட்டு 19,800. அப்போ 9 இன்ட்டு 19,800 அப்படின்னா அதோட வேல்யூ மல்டிபிள் பண்ணி பாருங்க. அப்போ 198 இன்ட்டு 9. ஸோ 98 வந்து பார்த்தா 72, ரிமைனிங் 7. 9 இன்ட்டு 9 வந்து பார்த்தா 81. 81 கூட 7 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 88, ரிமைண்டர் 8. அடுத்து 9 இன்ட்டு 1 அப்படிங்கும்போது 9, 9 80 ஆட் பண்ணால் 172. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1782. இங்கே 2 zeros இருக்கனால 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ 23,4 இன்ட்டு -3. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 × 4 12, ரிமைனிங் 1. அடுத்தது 3 × 3 9 அப்படிங்கும்போது 0, ரிமைனிங் 1. 3 × 2 வந்து 6. அப்போ 702 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 702 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் -70220.
அடுத்தது இது 1 ஆல் மல்டிபிள் பண்ணுவோம் நமக்கு அதே சேம் டைம் தாங்க 19800 ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் பிளஸ் இதோட டைம்ஸ் வேல்யூ 23400 ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா நம்மளோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 17,08,200 மைனஸ் 70,200 மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து பண்ணா 178,200 70200 அப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா 0 0 0 8ல 0 போகாது. அப்போ 0 7 7 கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து பண்ணா 0 டைம் 1 ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1/6 into 10800. ஸோ அப்போ வந்து 10,08,000 நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து செகண்ட் டைம் வேல்யூ 23,400 19,800. இப்போ இதை செப்பரேட் பண்ணும்போது 0 0 4ல 8 போகாது. இங்கே பாரோ வாங்கினா இது வந்து 14 14லேருந்து 8 செப்பரேட் பண்ணால் 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து 2 நம்மளுக்கு வரும். ஸோ 2ல 9 போகாது. அப்போ இது பாரோ வாங்கினா இது 1 இது 12. அப்போ 12ல 9 போச்சுன்னா ஸோ 12ல 9 போச்சுன்னா அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும். அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. 12ல 9 போயிடுச்சுன்னா அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 1 - 1 அப்படிங்கும்போது 0. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3600 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். டிவைட் பண்றோம் 10,08,006 ஆல டிவைட் பண்ணும்போது வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 108 வந்து 6 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 18 நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப 18,000 அப்படின்னு வரும். அதே வந்து 6 வந்து பாத்தீங்கன்னா 3,600 ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா 600 நம்மளுக்கு கிடைக்கும். 600 நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா x y வேல்யூ. அப்ப xங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ நமக்கு என்னன்னா மந்த்லி salary x equal to 18,000. அதே வந்து பாத்தீங்கன்னா yங்கிறது வந்து பாத்தீங்கன்னா annual increment y equal to 600. அதாவது மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா x வந்து பாத்தீங்கன்னா 18,000 நம்மளுக்கு கிடைக்கும். அதே ஆண்டு உயர்வு ஊதியம் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது அதோட வேல்யூ 600 நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா. சோ நம்ம கொடுத்துக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாபுக்கு போறாரு. அவரோட மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,800 நம்மளுக்கு வருது. அதே 9 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 23,400 வருது அப்படின்னா அப்ப நான் மந்த்லி சேலரி எக்ஸ்னும் ஆனுவல் இன்கிரிமெண்ட் ஒய்ன்னு நான் வச்சுக்கிறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு 19,800 வரும். எக்ஸ் பிளஸ் 9y ஈக்குவல் டு 23,400 வரும். அப்படிங்கும்போது ஏ தனியாகவும் பி தனியாகவும் எக்ஸ் தனியாகவும் எடுத்து எழுதிக்கிறேன். அதில் வந்து ஏ இன்வெஸ்ட்கான ஃபார்முலா 1/determine a into adjoin a. அப்போ determine ஏவும் கண்டுபிடிக்கிறேன் adjoin ஏவும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னோட வேல்யூ வந்து 2 வேல்யூ கிடைக்கும். அது எக்ஸ்ங்கிறது மந்த்லி சேலரினும் ஒய்ங்கிறது வந்து கூட ஆனுவல் இன்கிரிமெண்ட் அதாவது மாத சம்பளமும் ஆண்டு உயர்வும் ஊதியமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா.